வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி என்ன, சஞ்சு சாம்சன் எப்போ நம்ம டீமில் ஜாயின் பண்ண போகிறாரு? மார்ச் 22 சிஎஸ்கே நம்மளுக்கு வச்சிருக்க பெரிய அதிர்ச்சி தகவல் என்ன? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தான் வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு. இந்தியா கப்பை வின் பண்ணாங்க. ஆனால் ஃபைனல் ஒரு ஃபைனல் மாதிரியே இல்லை, ரொம்ப ஒரு ஒன் சைட் மேட்சாக இருந்துச்சு. ஆனால் அது நம்மளுக்கு வெற்றியை கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. செமிஃபைனல் கூட ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஆனால் ஃபைனல் அந்தளவுக்கு டஃப்பாகவே இல்லை. நம்ம சிஎஸ்கே ஃபேனா ஃபைனலில் என்ன சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தோனி கப் எடுத்துகிட்டு வந்தாப்புல. தோனியும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்து 2 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சவங்களும் கப் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்கினார். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஒரு ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க சிஎஸ்கே. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரிச்சாமி டூபே தான். அடி போட்டு பொழக்கிறாரு, நம்ம ப்ளே பண்ணுறாரு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்க, தூபேலாம் எதுக்கு டீமில், தூபே டீம் அவுட்டை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் யாருன்னு காமிக்கிறாரு. அது நம்மளுக்கு ஒரு சிஎஸ்கே ஃபேனா சஞ்சு சாம்சன் தூபே 2 பேரும் போட்டு பொழக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 28 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. கன்ஃபர்மேஷனே வந்துடுச்சு. பார்ப்போம். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் மேட்ச் ஆர்சிபியும் சிஎஸ்கேக்கும் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 22 என்ன பண்ணி வச்சுருக்காங்க சிஎஸ்கே. அவங்களோட இந்த ட்வீட்டை பாருங்கள். அப்போத்தால ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஃபார் த சூப்பர் ஃபேன்ஸ் ஃபார் த சூப்பர் கிங்ஸ். என்னவா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இது? ஒன்றுமே புரியல யாருக்குமே. அப்போ தலை அப்படின்னு எதுக்காக அவங்க போட்டிருக்காங்க? ரெய்னா வரதா இருந்தாலும் அவரே கோச்சாக தான் வர முடியும், உள்ளே மேட்ச்சில் ஆட முடியாது. எதுக்காக அப்போ தலைன்னு போட்டிருக்காங்க? அதுவும் இல்லாமல் ஃபார் த ஃபஸ்ட் டைம்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை ப்ராக்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது காமிச்சிருந்தா இருந்தாலும் ஏற்கனவே காமிச்சிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் டைம்னு போட மாட்டாங்க. ஜெர்சியுமே கூட விட்டுட்டாங்க. அப்போ என்னவாக இருக்கும்? யாருக்குமே ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுவோம். சஞ்சு சாம்சன் எப்பா என்ன ஒரு ட்ரேடு ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த ட்ரேட் நடக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டோம், ஜடேஜாவையும் சாம் கரனையும் விட்டுறோமே அப்படின்னு. ஆனால் கரெக்டான டைமில் இன்னும் ஐபிஎல் ஆரம்பிக்கிறது 20 நாளைக்கு முன்னாடி போட்டு அடி பொழக்கிறாரு. அதுவும் எப்படியாப்பட்ட மேட்ச், குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனலில் போட்டு பொழந்துருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுக்கு ஒரு சிஎஸ்கே வேணாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் இதே மாதிரி ஐபிஎல்லும் நம்ம டீமுக்கு விளாண்டு நம்மளுக்கு கப் அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, சஞ்சு சாம்சன் கூட யார் இந்த வரப்போகிற ஐபிஎல்லில் ஓப்பனிங் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது சிஎஸ்கே பற்றின நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.